வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கன்னா உங்க உடம்பா? இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? இந்த ஒரு கேள்வி பல நூறு வருஷமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நாம நம்மளோட இந்த அழியக்கூடிய உடம்புக்கும், அதுக்குள்ள இருக்கிற அந்த அழிவே இல்லாத ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ற ஒரு பழமையான தத்துவத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மரண பயத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்மளோட உண்மையான அடையாளம் என்னன்றது வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை இப்பவே தொடங்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு உணர்வு, அதுதான் மரண பயம். ஆனா நாம ஏன் பயப்படுறோம்? நம்ம வாழ்க்கை முழுசும் சாகிறத தவிர்க்கத்தான் முயற்சி பண்றோம். ஆனா இந்த பயத்தோட ஆணிவேர் என்ன? நிஜமாவே எது முடிஞ்சிடும்னு நாம நம்புறோம்? இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நாம பார்க்கறது அழிஞ்சு போறது எல்லாமே நம்ம உடம்பு தான். ஆனா ஆன்மா அது வேற. இந்த தத்துவத்தின்படி அழியிற உடம்பையும் அழியாத ஆன்மாவையும் நாம குழப்பிக்கிறோம். அழிவது உடம்பு தாங்க, ஆன்மா இல்ல. இந்த ஒரு சின்ன பொருத்தம் போதும், எல்லாமே மாறிடும். அப்போ இந்த உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நம்ம உடம்பு, அது பிறக்குது, வளருது, மாறிக்கிட்டே இருக்கு, கடைசியில ஒரு நாள் அழிஞ்சிடுது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, ஆன்மா. அதுக்கு பிறப்பும் இல்ல, மாற்றமும் இல்ல, அழிவும் இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பு காலத்துக்கு கட்டுப்பட்டது. ஆனா ஆன்மா அது காலத்தையே தாண்டின ஒரு விஷயம். பாருங்க, இந்த பண்டைய ஸ்லோகம் எவ்வளோ அழகா சொல்லுது. ஆன்மா பிறக்கிறதும் இல்ல, சாகிறதும் இல்ல. அது எப்பவும் இருக்கிறது, நித்தியமானது. உடம்பு அழிஞ்சாலும் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. சரி, ஆன்மா நம்ம உடம்பில்லைன்னா அப்போ அது என்ன? இந்த தத்துவம் அதுக்கு ஒரு அருமையான உருவகம் கொடுக்குது. ஆன்மா ஒரு பார்ப்பவன், அதாவது எல்லாத்தையும் பார்க்கிறவன். இந்த பார்ப்பவன்கிறத விபசித்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தோட வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான இயல்ப ஆழமா பார்க்கிறவர்னு அர்த்தம். நம்ம ஆன்மாவுக்கு இயற்கையாவே இந்த திறமை இருக்குதான். இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு திறமையான என்ஜினியர் ப்ளூ பிரிண்ட்ல வெறும் கோடுகளை பார்க்க மாட்டார், அதுக்குள்ள ஒரு முழு கட்டிடத்தையே பார்ப்பார். அதே மாதிரி ஒரு டாக்டர் எக்ஸ்ரேல எலும்புகளை மட்டும் பார்க்கறதில்ல, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நோயையும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு வைர வியாபாரி கல்லோட பளபளப்ப மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான மதிப்பை பார்க்கறாரு இல்லையா? இவங்கள மாதிரியே ஆன்மாவும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அது வெளித்தோற்றத்தை தாண்டி உண்மையா பாக்குது. இந்த பார்க்குற திறமை வெளி உலகத்தோட முடிஞ்சிடுறதில்ல. இதை விடவும் ஆழமான ஒரு பார்வை இருக்கு. அது என்னன்னா, தன்னைத்தானே அறிவது. இதுக்கு நம்ம கண்கள் தேவையே இல்ல. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இத விளக்க ஒரு அருமையான ஓமை இருக்கு. ஒருத்தர் கும்மிருட்டான ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்திருக்காருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு உள்ள ஒண்ணுமே தெரியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? அட, அந்த ரூம்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதுனால உள்ள இருக்கிறவரோட உண்மை மாறிடுமா? நிச்சயமா இல்ல. அவர் தனக்குள்ளேயே நான் எங்க தான் இருக்கேன்னு உணர்றார். இந்த சுய உணர்வுக்கு கண்ணுங்கிற கருவியே தேவையில்லை. இதுதான் ஆன்மாவோட இயல்பு. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிட்ட இயற்கையாவே இந்த சுய உணர்வு இருக்கும்போது நாம ஏன் பயம், கவலைன்னு கஷ்டப்படுறோம்? இந்த பிறப்பு இறப்பு பிரச்சனைகள்லாம் ஏன் வருது? இதுக்கு காரணம் தேகாத்ம புத்தின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு தான் நான் ரொம்ப ஆழமா தவறா நம்புறது. இந்த ஒரு தப்பான அடையாளம் தான் நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் ஆணிவேர். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ யாராவது ஏய் பச்சை சட்டை அப்படின்னு கூப்பிட்டா அந்த சட்டைய போட்டிருக்கிறவர் தானே திரும்பி பாப்பாரு. யோசிச்சு பாருங்க, அவரு அந்த சட்டை கிடையாது, ஆனா அந்த சட்டையோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. கரெக்டா? நாமளும் அதே மாதிரி தான் நம்ம உடம்போட நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஓமை இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க நிக்கிற ரயில்ல உட்கார்ந்து இருக்கீங்க. பக்கத்து ட்ராக்ல இருக்கிற ரயில் நகர ஆரம்பிச்சா நம்ம ரயில் நகர மாதிரி ஒரு பிரமை ஏற்படும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உடம்போட நம்மளை இணைச்சிக்கிட்டு நான் தான் மாறுறேன்னு நம்ம ஏமாந்து போறோம். சரி, இந்த தப்பான புரிதலை எப்படி சரி பண்றது? இந்த மயக்கத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஆத்ம சாதனான்னு ஒரு வழிய இந்த தத்துவம் காட்டுது. இது ஒன்னும் பெரிய சடங்குகள்லாம் இல்ல. இத முழுக்க முழுக்க ஒரு மனநிலை மாற்றம். நம்ம கவனத்தை உடம்பு மேல இருந்து எடுத்து நாம உடம்புல ஒரு ஆன்மாங்கிற உணர்வுக்கு கொண்டு போகணும். இந்த உடம்ப நானு நினைக்காம நாம பயன்படுத்துற ஒரு கருவியா மட்டும் பார்க்கணும்.
இந்த தத்துவம் ஒரு ஆழமான உண்மை சொல்லுது. ஆரோக்கியமா இருக்கிறதோட அடையாளம் என்ன தெரியுமா? உடம்ப பத்தின நினைப்பே இல்லாம இருக்கிறது தான். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் வலிக்கும், உறுப்புகள் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக ஆரோக்கியம்னா இந்த உடலை ஒரு கருவியா பயன்படுத்தி அதை மறந்திருக்கிற நிலைதான். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நிமிஷத்துல உங்களோட அடையாளம் எது? நீங்க இந்த உடம்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த உடம்ப வச்சிருக்கிற ஆன்மான்னு உணர்றீங்களா?